produced, that is a booth. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் 3:4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபோட்டோ ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபேஸ் தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டுக்கு முன்னாடி கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு சேவ்னு வரும். ஓகே, இந்த சேவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இதில் இப்போ நம்ம அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றினா அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணோம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வந்துடும். மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அந்த ஃபோட்டோவை லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட டைம் லைனை ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள ஏரோ ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அதிலெல்லாம் நார்மலாக நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க்னு சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளிங்க்னு ஒரு எஃபெக்ட் ஒரு லேயர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே எடுத்துனாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு மேலே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபோட்டோஸ்க்கு வந்து ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் கீழே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதில் கீழே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே மேலே இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற மேலே ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு சின்னஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோக்கு அப்புறமா இங்கே பார்த்துக்கோங்க 6.44 அந்த செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா முன்னே நம்ம அந்த பிளிங்க்ன்ற லேயரை மேலே எடுத்துகிட்டு வந்து விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஃபோட்டோவுக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தான ஒரு ஃபோட்டோவுக்கு அப்புறம் இந்த டைமிங் பார்த்துக்கோங்க. டைமிங் சொல்கிறேன். 7.22 செகண்டில், அதாவது 7.23 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளிங்க்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ தவிர மற்ற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.